ஒரு புழு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாச்சுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சுனாக்கா இட் லுக் எ ஃபிஷ். தட்ஸ் வை மத்ஸ்ய அவதாரம் இஸ் த ஃபர்ஸ்ட் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆஸ் அ எவல்யூஷன் ஆஃப் எமோஷன்ஸ். எலக்ட்ரான் இன் மோஷன்ஸ், எமோஷன்ஸ். அதனால தான் சக்தி டெவலப் ஆகிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகவே இல்லை, கண்டினியூவாக அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கிறதுனால தான் ஜீவராசிகள் பரிணாம மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நீர் வாலினமாக இருந்துச்சு, அப்புறம் நீரும் நிலவும் வாலினமாக மாறினுச்சு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி நில வாலினமாக மாறினது. இப்படியே இது டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு அறிவாக வளர்ந்துட்டே வந்துட்டுருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷன்ஸ் நடந்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபோர்த் அறிவு வரும்போது, நாலாவது அறிவு வரும்போது, எமோஷன்ஸ் சர்வைவலை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் டெரிட்டரியை பேஸ் பண்ணி, நான் என்ற அகந்தையை பேஸ் பண்ணி மிருகங்கள் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ற அகந்தையில் இல்லை, சர்வை பண்ணணும். ஸோ ஜீவராசிகளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சர்வை, அவ்வளோதான். சர்வை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இது என்னோட ஏரியா, திஸ் இஸ் மை ஏரியா அப்படிங்கிற இந்த அகந்தை உருவாக ஆரம்பிக்குது ஜீவராசிகள்.